டீ ட்ராவலர்ஸ், நான் உங்கள் டீ ட்ராவலர். ஓகேங்க, இன்னையோட நம்ம வந்து மாடி வந்து 2 நாள் ஆச்சு. டோட்டல் வந்து 11 நாள் ஆச்சு நம்ம ஊர்லேருந்து கிளம்பி. அப்படியே இதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம் பாருங்கள், அப்படியே கந்தல் குளமாக இருக்கும். ரூம்லாம் சூப்பரான ரூம் தாங்க. ரூம்லாம் பயங்கரமான ரூம் தான். நாங்கள் இந்த ரூமை போட்டு நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் லக்கேஜெலாம் போட்டு பரவி போட்டு துணி ட்ரெஸ்ஸை ஈஸெல்லாம் தூக்கி அப்படியே மூலையில் தூக்கி போட்டு எப்படி வச்சுருக்க பார்த்தியா ரூம் கேவலமா. இதுதான் வந்து பசங்களோட லைஃபு. நம்ம வந்து இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 2 மாநில வந்து இன்றைக்கி 2ஆம் நாள். நம்ம நேற்று வந்து ஹதீம்பா டெம்பிள் மட்டும்தான் போனோம், வேறு எங்கேயும் போகல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொனாங்கவேலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸ் தான் போக போகிறோம். ஆனால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவு இங்கே இல்லைங்க. நம்ம வந்து இந்த டைம் வந்து ஸ்னோஃபால் ஆகிட்டுருக்கு டைம். ஏன்னா வந்து நம்ம வருஷம் டிசம்பரில் வந்து இந்த ஊரில் வந்து ஸ்னோஃபால் ஆகும். ஆனால் இந்த வருஷம் வந்து ஸ்னோஃபாலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களே சொல்கிறாங்க. அது தூரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் கட்டி மட்டும் தெரியுது. அந்த ஐஸ் கட்டிலாம் அப்படியே உங்களுக்கு காமிக்க பாருங்க. நான் வெயில் அடிக்குது, அந்த தூரத்தில் பாருங்கள் வெள்ளையாக மலைக்கு மேலே ஐஸ் கட்டி இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஒரு மலை அங்கே மட்டும்தான் ஐஸ் கட்டி இருக்குது, மற்ற எல்லா மலையிலையுமே வந்து வெயில் தான் அடிக்குது. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே கீழே கிளம்பி போவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, லடாக் வந்து அலோடு இல்லை அப்படின்றாங்க. ஆமாம், அட்லட் கண்ணூர் வரையும் தான் வந்து அலோடு இருக்குது, அதுக்கு மேலே அலோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரில. நம்ம நாளைக்கு தான் அங்கே போகிறோம். இன்றைக்கி வந்து சொனாங்கவேலி போயிட்டு, அந்த சொனாங்கவேலி அப்படிங்கிறது வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம், அந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்க வேண்டிய பிளேஸு. அதுவுமே இல்லைன்றாங்க. ஏன்னா அந்த ஸ்னோஃபால் இருந்தால் தானே அதுக்கெல்லாம் வேல்யூ. அதுவே இல்லாமல் அதுவே இல்லாமல் இவன் வேஸ்ட்டாக ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் வந்து சொனாங்கவேலிலையும் அந்த மாதிரி ஸ்னோஃபால் இல்லை ஐஸ் கட்டியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்ம வந்து போய் நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ தான் நம்ம ரூம் விட்டு கீழே போகிறோம். அப்படியே ஒரு டீயை போட்டுட்டு நம்ம டீ கடையில் இந்த டீ கடைக்காரன்ட்ட கேட்போம், இந்த மாதிரி எங்கே ஸ்னோஃபால்லாம் இருக்குது, எங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம டீ கடைக்காரன்ட்ட கேட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து என்ன பேச சொல்கிறாங்களோ நம்ம அங்கேருந்து அப்படியே போக வேண்டியதான். சொனாங்கவேலியிலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொனாங்கவேலியில் வந்து அந்த இது இல்லாதனால, ஐஸ் கட்டிலாம் இல்லாதனால அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து வேறு இடத்துக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அது எந்த இடம்னு தெரில, நம்ம லோக்கல் பீப்புள்ஸ் யாராவது கேட்டாலும் தெரியும். சரி ஓகே, நம்ம 2 காடிகளும் இங்கே நிற்கிது. நம்ம வண்டி எடுத்துகிட்டு புறக்க ஆரம்பிக்க வேண்டியது. அவங்க சரி ஓகேங்க, இப்போ வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம். மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 1:42 1:45 கிட்ட ஆகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் ரூமை விட்டே வெளியே வரேங்க. ஆமாம், ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறோம் நாங்கள். டூரிஸ்ட் பிளேஸஸாக வந்தால் எல்லாமே ஒரு காலை 8 மணிக்கோ இல்லை 9 மணிக்கோ, அதில் அதே வச்சு ஒரு 10 மணிக்கே கிளம்பி போயிடுவாங்கன்ற மாதிரி பேர். நாங்கள் அசால்ட்டாக பொறுமையாக செகண்ட் ஒன்றுக்கிட்டு தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சிக்கிட்டு கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 1:45 ரூம் விட்டு வெளியே வரோமே. இதுக்கு மேலே நம்ம போயிட்டு எந்த பிளேஸை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரில. நேற்று நம்ம காமிச்சோம்ல அதே ரோடு தான். டீ கடைக்கு போவோம்டா, டீயை போட்டு அங்கேருந்து கேட்டு போகலாம். என்ன பிளேஸ் போகிறோன்னு தெரிலங்க. சொனாங்கவேலியில் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் இல்லையா, அந்த ஸ்கேட்டிங்கு இந்த ஜம்பிங் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் வந்து சொனாங்கவேலிலாம் இல்லையா. அதனால் வந்து அதுக்கு பதிலாக வந்து வேறு இடத்துல ஏதாவது வச்சுருக்காங்க. அது எந்த இடம் நம்மளுக்கு தெரியல சரியா, அது கேட்டால் தான் தெரியும். அது கேட்டு விசாரித்து தான் நம்ம போகணும். भैया 1 मिनट भैया 1 मिनट ओ जाओ भैया என்னங்க இது. எதுக்கு அனுப்பிடுறது சரிங்க வா. மாப்பிள்ள போலீஸ்காரன் பிடிச்சானே மாப்பிள்ள. கிரிக்கெட் நியாஸ் போய் இறங்கி போயிட்டான்.
அவன் மாதிரி இறங்கி போயிட்டான் மாப்பிள்ள. நிப்பாட்டினா நான் நிப்பாட்ட வந்துட்டே இருந்தேன். கையை பிடிச்சி இழுத்தான். நியாஸ் கையை பிடிச்சி. சரி ஓம் நிப்பாட்டினு எதுக்கு கூப்பிட்றேன் திரும்பி பார்க்க பார்த்தா அவன் மாதிரி இறங்கி போயிட்டான். நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பின்னாடி ஹெல்மெட் போடாத பிடிச்சான் இருக்கு. ஹெல்மெட் போடாதனால எங்க நீ ஏன்டா இறங்கி போற? ஏன்னா நேசு அதே நைஸா கிளம்பி வந்துரு. என்கிட்ட லைசன்ஸ் இருக்குடா. அப்படியே பின்னாடி அப்படியே நைஸா கிளம்பி வாடா. நீ ஏன்டா இறங்குற? நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்டி இறங்குற? நான் பாட்டு வண்டிக்கு எடுத்து கிளம்பி வந்துட்டே இருந்திருப்பேன். இப்போ வந்தா எல்லாத்தையும் கேட்பான் நியாசு. நைஸா கிளம்பி வாடா. அப்படியாச்சும் நைஸா கிளம்பி வாடா. லிஸ்ட் கேட்டேன்னு சொல்றா. ஏன்டா போட்டு சாவடி வண்டியை விட்டு எதுக்கு ஃபஸ்ட்டு இறங்கினான்னு தெரில. போலீஸ்காரங்க வந்து இப்போ கையை பிடிச்சி இழுத்தாங்க. சரி நான் என்னடா கையை பிடிச்சி பேண்ட் தெரியும் பார்த்தேன். இவன் பாட்டுக்கு இறங்கி போயிட்டான். மாப்பிள்ள ஃபஸ்ட்டு வண்டியை விட்டு ஏன் இறங்கினான்னு தெரில. அவன் எப்போவுமே நேற்று நான் விட்டுட்டு போனேன் தெரியுமா? மெயின் ரீசனுக்கு நேற்று விட்டுட்டு போனது மெயின் காரணம் அவன் வண்டி அது கூப்பிட்றான் என்னன்னு கேட்டான். அப்படின்ட்டு போகிறான். கூப்பிட்றான் என்னன்னு கேட்டான். போயிட்டு அப்படின்ட்டு போகிறான். கூப்பிட்றாங்க என்ன மயிலுக்கு இறங்கினாங்க நேற்று. இப்போ ஃபோன் பண்ணி லைசன்ஸ் மட்டும் கேட்குறாங்க. அதை மட்டும் எடுத்துருவா அப்படிங்கிறான். லைசன்ஸ் இப்போ எங்கே இருக்கான்? என்ன பண்ணுறான்? அவன் லைசன்ஸ் மட்டும் கேட்குறாங்க. அதை மட்டும் எடுத்துருவா அப்படிங்கிறான். அதெல்லாம் லைசன்ஸ் அப்படி சொல்லி தான் வர சொல்லுவான். எப்படியே பேசி நேக்க கிளம்பி வாடா அப்படின்ட்டு. எல்லாமே நோண்டுவான். என்ன மாப்பிள்ள என்ன விவரமே தெரியாமல் இருக்கான் மாப்பிள்ள. சார் ஹெல்மெட் நீ போடல நியாசு. அதுக்கான மெயினாக இப்படிப்பான். வந்தா தேவையில்லாம ஃபைன் போடுவான்டா. எல்லாத்தையுமே எடுப்பான்டா. ஒன்றுமே பேச முடியாது நீ வந்துட்டலாம் பாஷை தெரியாமல். ஏன் ஃபஸ்ட்டு வண்டியை விட்டு இறங்கி போகிறேன்னு தெரியல. நான் வாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு டேய் நீ தான் என்னன்னு கேட்டு வராண்டு நீ பாட்டுக்கு போகிற. நம்ம தெரிஞ்ச ஆள் மாதிரி அவரு. அவன் ஏற்கனவே வண்டியை பிடிச்சிருந்தான். அதனால நம்ம அப்படியே நேக்கம் வந்து ஃபஸ்ட்டு வண்டியை விட்டு இறங்கவே கூடாதா எதாக இருந்தாலும். சரி நான் நிற்கிறேன். இப்போ லைசன்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா. என்ன பண்ணலாம்? லைசன்ஸ் மட்டும் கேட்குறான். லைசன்ஸ் மட்டும் காமி அப்படிங்கிறான். நான் ஓரமாக நிற்கிறேன். நீ போய்ட்டு வரியா? நான் ஓரமாக நிற்கிறேன். தேவையில்லாத வேலைங்க. கூட வந்தேன் என்ன பண்ண போலீஸ்காரங்க நிப்பாட்டினாங்க. நான் நிற்காம சரி அம்மா அசால்ட்டாக தான் பிடிச்சாரு அவர். பெருசாக ரொம்ப இது மாதிரி நீ நின்று தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. சும்மா அசால்ட்டாக சரி நிற்கிறாங்கலாம் பார்ப்போம் வேணா விட்டுரும் அப்படின்ற மாதிரி தான் அந்த மைண்ட் செட்லாம் அவர் பிடிக்கிறாரு. இவன் பாட்டுக்கு இறங்கி என் பாட்டுக்கு போகிறாங்க. டென்ஷன் ஆகுது. சே என்ன ஆச்சு அப்படின்னா போலீஸ்காரங்க நிப்பாட்டினாங்கல்ல. நம்ம நியாஸ் என்ன பண்ண இறங்கி போயிட்டான். நான் போய்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சு லைசன்ஸ் மட்டும் கேட்குறாங்க. வந்துட்டே இருந்தான். வேறு நான் போகல. நம்ம மாப்பிள்ளை ஜெயின் தான் போனோம். போய்ட்டு ஏதோ 1000 ஃபைன் போட்டானுங்களாம். ஆன்லைன் ஃபைன் போட்டாங்களாம். தேவையில்ல அதில் இறங்கி போகாமல் இருந்தால் நம்ம பாட்டுனா வந்துகிட்டே இருந்துக்கலாம். சரி ஓகேங்க. இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ரைடில் நடக்க தான் செய்யும். ஏன்னா வந்து பில்லியன் ரைடரும் வந்து இங்கே ஹெல்மெட் போடணும் அப்படிங்கும்போது ஹெல்மெட்டே போடாமல் உட்காந்துருந்தான். அதோட வந்து ஃபைனாக போட்டாங்க 1000 ரூபா. சரி ஓகேங்க. நம்ம அப்படியே வந்து என்ன இந்த சோகத்துக்கு மத்தியிலனா வந்து நம்ம என்ஜாய் பண்ணுற வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால வந்து அப்படியே மேலே பாருங்களேன். ஐஸ் மலை தெரியுது பார்த்தீங்கன்னா. ஐஸ் மலை வாவ் 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 பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்குல்ல. ஆனால் வந்து எல்லா வருஷமுமே இந்த சைடு வந்து ஸ்னோஃபால் ஐஸ் கட்டி இந்த ரோடே ஐஸ் கட்டியாக கிடக்குமா. இந்த வருஷம் மட்டும்தான் ஏனே தெரில.
டீ கடையை பார்த்து நான் மாப்பிள்ள டீயை போட்டு போயிடும். டீயை போட்டால் நம்மளுக்கும் வேண்டாம் வேலை செய்யும். ஓ அப்பா பயங்கரமாக இருக்குங்க, வேறு லெவலில். இதே நம்ம ஊராக இருந்துச்சுன்னா டக்குன்னு இறங்கி போய் குளிச்சிடலாம். ஆனால் இங்கே யாரும் குளிக்கவும் இல்லை, அப்படி பண்ணவும் முடியாதாட்டிருக்கு. தண்ணிலாம் பாருங்கள் ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் வருதுல்ல, செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். கீழே போய் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கடா, பார்க்கலாமா? இல்லை லோக்கல் ஆளுங்களா அதுங்க போயிட்டானா அவன்? அப்பா பேச பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரீல்ஸ்லேயும் வீடியோஸ்லேயும் தான் பார்த்துருப்போம். இப்போ நேரில் பார்க்கும்போது நம்மளா இதை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மரணம் அந்த கல்லாம் பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. ஏன்னா கல் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. ஏன்னா சார் பண்ணிங்கனால வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இங்கே பாரு அப்பா மரணமாக இருக்குங்க பிளேஸு. வெள்ளம் வந்து அடிச்சு போயிருச்சு ஏரியாவில். ஒயிட் ஹவுஸ் இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஹைட்டில் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு அப்படியே வெள்ளை வெள்ளையா ஐஸ் கட்டி மலை. இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம். இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க அது. நம்மளே வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். இல்லை இன்னும் 430 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து லடாக்கு. அட்டல் டனல் 20 கிலோமீட்டர். நிற்கிறான் அவன். வேற லெவலில் இருக்குங்க, வேற மாதிரி இருக்குங்க பிளேஸ். எப்பா ஊட்டிய இப்போ 18 தான், +18 குளிர். இங்கே மணாலியில் -8. காமாக்கா என்ன ஒரு பிளேஸுங்க. எப்பா உடஞ்சிக்கிட்டே இருக்கும். பள்ளம் தோண்டி ஏதோ வேலை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. இடையில ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நிலச்சரிவு வந்துச்சுங்க. அந்த டைமில் வந்து நிறையா பிளேசஸ் எல்லாம் காலி, நிறையா கல், மலையிலேருந்து நிறையா கல்லுலாம் வந்து அடித்து வந்து இந்த மாதிரி ஆற்றுல விட்டுருச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நியூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டோம். ஒரு வேளை அதனால தான் இங்கே வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் நான். ஆஹா 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 ஐஸ் மேலே ஏற 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 அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பிளேஸு, வேறு மாதிரி இருக்குங்க. அங்கே மூலையில் பாருங்க தண்ணி வருது. அந்த மூலையில் நிறைய இடத்துல வருது தண்ணி. அது கொஞ்சம் நிறையா வரனால நம்ம கண்ணுக்கு தெரியுது. மற்ற இடத்துல சின்ன ஒழிஞ்சிது. இடையில சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் வருதுங்க. ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் வந்து ரெண்டல் வெஹிக்கல் தான் சுற்றிட்டு இருக்காங்க. நிறைய வெஹிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோத்தாங்களா 48, மார்ச், அப்டல் டனல் 20. நம்ம வந்து லடாக்கை தான் பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். கடைசியில் பார்த்தா லடாக் வந்து அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து லடாக் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மே சீசன்லாம் வந்து அலோடு இருக்குமே. இந்த டிசம்பர் ஜனவரிலாம் வந்து லடாக் வந்து அலோடு இருக்காது. சரி நம்ம எப்படியும் அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நம்ம வந்தோம் லடாக்கு. கடைசியில் பார்த்தா லடாக் அலோடு இல்லையா. எப்போ ரோட்டை பாருங்க, வெறித்தனமாக இருக்குல்ல ரோடு. லடாக் ஆஃப் ரோடுனா இதாங்க. இதில் வந்து நம்ம கோவா கோட்டியை தூக்கிட்டு இங்கே வந்திருக்கோம் பாருங்க. இந்த ஊரில் ஹிமாலயன் தாங்க அதிகமே, ராயல் என்ஃபீல்டு அதிகமாக இருக்குது. ரெண்டல் கார் இருக்கட்டும், வேறு எந்த இதாக இருக்கட்டும். மற்றபடி 1-2 ஸ்கூட்டி இருக்குது, அவ்வளோதான். நேக்கடு பைக்கே கிடையாது இந்த லைன்லேயே. ஜேகே ஜம்மு காஷ்மீர்லேருந்து வந்திருக்காங்க. நினைக்கிறேன் இங்கேருந்து காஷ்மீர் வந்து ஒரு 350 கிலோமீட்டர் தானாங்க. நேற்று நைட்லாம் வந்து காஷ்மீர் போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஊருக்கு போய் சேருவோம். ஆமாம், திரும்ப ரிட்டர்ன் போகிறது ஊருக்கு காசே இல்லை. இதில் நம்ம காஷ்மீர் போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சோட நிப்பாட்டிக்கிட்டோம். நான் கண்டிப்பாக போகணுங்க. நம்ம வந்து எல்லா சைடுமே வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணணும். ஆல் இந்தியாவில் வந்து நம்ம போகாத இடமே இருக்கக்கூடாது. இந்தியாவில் நம்ம கால் வைக்காத இடமே இருக்கக்கூடாது. பைக்கில் சொல்கிறேங்க. நம்ம பைக்காக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், இந்தியாவில் போகாத பிளேஸே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால தான் ஆல் ஸ்டேட் ஆல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற கான்செப்டில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நடுவில் மாடு போயிட்டுருக்கு.
இங்கே பாருங்க, மாட்டோட தோல் கூட கம்பளி மாதிரி இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன் பாருங்க, போன டைம்லாம் வந்து இந்த 2 சைடு ஃபுல்லாகவே பனி தானா. நம்ம வந்த நேரமா என்னன்னு தெரில, கழுத வெளியே கூட பார்க்க முடியல பனிக்கட்டிய. இதோ அங்கே தெரியுது, அதுவும் காணல் நீர் மாதிரி ஆகிட போகுது. அப்பா சுத்தமாக முடியலைங்க என்னால். கையெல்லாம் பயங்கரமாக வலி எடுத்துக்கிச்சு. ஒரு மாதிரி ஆகுது என் கையெல்லாம். எப்பா க்ளவுஸ் வேறு போட மாட்டேங்க. சே பயங்கரமாக வலி கையெல்லாம் எடுத்துக்கிச்சு. எப்பா முடியல. என்னங்க இந்த வலி வலிக்குது எப்போ கையெல்லாம். அவங்க விட்டு போகிறாங்களே. இங்கே பாருங்களேன், இங்கேருந்து பனி கட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, ஐஸ் கட்டி. எப்போ இங்கே பாருங்க, அப்படியே சின்ன 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 ரோட்டில் ஃபுல்லாக பனி கட்டி கிடைக்க பார்த்தீங்களா. எப்போ எனக்கு என்னால் வண்டி தாங்க ஓட்ட முடியல. நடிச்ச வண்டி ஓட சொல்லுவோம். போயிட்டே இருக்காங்க. நில்லுங்களா டே, முடியலடா டே, நில்லுங்களா. இவன் என் கை கருப்பாகுது பாரு. காய்ஸ் கருப்பாகுது பாருங்க, ரத்தம் கையெல்லாம் கருப்பாகுதுங்க. அதான் இது ரத்தம் நினைக்கிறேன். கையெல்லாம் உரையுதுங்க, ரத்தம்லாம் அப்படியே உரையுதுன்னு நினைக்கிறேன். என்னால் எப்பா சுத்தமாக முடியலைங்க. நல்ல வேலை அங்கே நெருப்பு காஞ்சிருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் அப்படியே கையை வச்சுக்கிட்டேன். கையை இந்த மாதிரி கடிச்சு பிரிச்சுக்கலாம் சுற்றிக்கும். எப்பா முடியல. எப்போ கையெல்லாம் அப்படின்னு நேரத்தில் கையெல்லாம் விரைச்சி ரத்தம்லாம் உறைஞ்சி நெருப்பில் காட்டினதுக்கப்புறம் தான் நான் நார்மலாக இருந்துச்சு. இவனுங்க ஓட்டிடலான்றானுங்க. எப்பாடி 4 விடுவோம் அப்படின்ட்டு நான் பாடி நெருப்பில் போய் கை வச்சிட்டேன். முடியல அப்படின்ட்டு. அதுக்கு அந்த கர்ச்சீஃபும் இந்த காதுக்கு மாட்டுறதும் இருக்குது. இதை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போக வேண்டியதான். போயிட்டு நீங்கள் பார்த்து மட்டும் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரணுமாங்க. आया भैया। हेलो स्मार्ट, நான் உங்க ஜெயின். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க மாப்ள. भैया ये कॉन्सर्ट में राइड करते हैं. मैं कॉन्सर्ट बोले तुम रिटर्न बोलो. ओके ओके याद मूरे रिटर्न तुम रिटर्न बोलो. याद मूरे यावरम केलिर याद मूरे यावरम केलिर एवरी टाउन our home town every man takins man. okay okay भैया thank you भैया thank you. ஓகேங்க, நம்ம கையில் வந்து கர்ச்சீஃபையும் இந்த சைடு காலுக்கு மாட்டுறதுலையும் சுற்றிக்கிட்டோம். இருந்தாலும் தாக்கு பிடிக்க முடியாது தான். ஏய் எப்படா வரீங்க? தெரியுது பாருங்க, வெள்ளை கலரில் பனி மலை. அந்த பனி மலைக்கு தான் நம்ம போகிறோம். லெஃப்ட்லாம் பாருங்க கைஸ், ஃபுல்லாக பனி கட்டி தான். இங்கே பாருங்க. தெரியுதா பனிக்கட்டி? அவங்க பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பனி கட்டி தான், ஐஸ் கட்டி தான்.
எப்போ அந்த ஐஸ் கட்டி முடிக்கலாம் நான் போக போகிறோம். இங்கேயே நம்மளை இப்படி ஆட்டுது, கை காலெலாம் வரைக்குது. அங்கே போனால் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. முடியல என்னால். எப்போ பெட்டர் லேட் தென் நெவர். எல்லாம் கீழே இறங்கிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் தான் மேலே ஏறிட்டு இருக்கோம். மணி 4. நேற்று லோக்கலில் போகும்போது கூட க்ளோஸை போட்டு போனாங்க. இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், க்ளோஸை தேர்ந்துங்க காணோம், அதனால விட்டுரு வந்துட்டேன். கை தாங்க வரைக்குது இப்போ, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் மேலே வந்துட்டேங்க. எப்பா வேற லெவலில் இருக்கு பாருங்க, பிளேஸு மரணமாக இருக்குங்க. இந்த மாதிரி பிளேஸ்லாம் நம்ம கனவுல தான் பார்த்துருப்போம், இல்லை வீடியோவில் ரீல்ஸில் தான் பார்த்துருப்போம். நேரில் வந்து பார்க்குறோம் பாருங்க, வேறு லெவலில் இருக்குது உண்மையாகவே. ஃபீல்டே பையங்க என்ன தான் வந்து குளிரில் வேதனையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குங்க. எப்பா நீ போடுங்க நாடே, நீ போடுங்க நாடே, நீ போடுங்க நாடே, நீ போடுங்க டைஸ், நீ போடுங்க நாடே. என்னடா போயிட்டே இருக்கீங்க. அப்போ அப்படி இல்லைங்க, திரும்பவும் கை வலி எடுத்து வச்சுங்க. சாப்பிட்டாங்க கூட்டு வந்துட்டானுங்க. ஏறாண்ணா இந்த பக்கம் வழியா ஏறண்ணா. நெருப்பம் மூடுறாங்க. நெருப்பில் குளிர்காய் முடியல. எப்போ முடியலடா முடியலடா. நெருப்புக்குள்ளேயே கை வைக்கிறேன், ஒன்றுமே வர பார்த்தீங்களா. எப்பா நான் அவ்வளோ முடியலையா. நீங்கள் பாட்டு அசால்ட்டாக அதை தான் இருக்குது அப்படின்ற கூட்டு வந்துட்டானுங்க. அடிக்குது முடியல என்னமே. அங்கே பாருங்க நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஐஸ் கட்டி மலைக்கு. இப்போ அந்த மலைக்கு பக்கத்தில் தான் போக போகிறோம். ஆல்ரெடி இந்த மலையெல்லாம் பாதி கிராஸ் பண்ணி வந்துவிட்டோம். இன்னும் அங்கே பாருங்க, அங்கே தெரியுது பாருங்க ஹைட்டு, அந்த ஹைட்டுக்கு தான் போக போகிறோம். உண்மையாகவே முடியலைங்க, கையெல்லாம் அப்படியே விரைக்குது. க்ளவுஸ் போடாமல் வந்து நின்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம பைக்கில் போனால் மட்டும்தான் வந்து அப்படியே அந்த கூலிங் காற்று போட்டு பயங்கரமாக கையெல்லாம் இதாகுது. சரி ஓகே, இன்னும் 2 கிலோமீட்டர் தான் அட்டாக் கெனல்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஏசியாவிலேயே லார்ஜஸ்ட்டு கெனல் சொல்லிட்டு அந்த கெனல் தான் நம்ம போக போகிறோம். அந்த கெனலுக்கு மேலே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஒன்றும் நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியாது. இன்றைக்கி போயிட்டு திரும்ப நாளைக்கு ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் வந்து தான் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணலாம். நம்ம அப்படின்னு கொஞ்சம் தூரம் கையை வச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். ஓகே ஸ்குவாட், ஃபைனலாக நம்ம வந்து இந்த அட்டாக் கெனல் வந்துட்டோம். போட்டிருக்கு பாருங்க, அட்டாக் டனல் ரோத்தாங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பாருங்க. இதில் போகலாமா? இங்கே என்ன நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோங்க. ஏதாவது ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்ற மாப்பிள்ள ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். அப்படியே பாருங்கள் சுற்றி எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அந்த பனி மலையிலையும் வெயில் அடிக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க ஹைலைட்டு.
செம்மையாக இருக்குல்ல வியூ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது பாருங்கள்.